ஹாய். ஜூன் 30 திங்கட்கிழமை. ஸோ ஒரு நல்ல வீக்கெண்டுக்கு அப்புறம் நம்ம மண்டே மார்க்கெட் பார்க்குறோம் இன்றைக்கி. ஓகே, ஜூலை ஃபியூச்சர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் மண்டே மார்னிங் ஆக்சுவலாக மார்க்கெட் ஓப்பனிங்க்கு ஒரு ½ ஹவருக்கு முன்னாடி நான் வாட்ஸ்அப் குரூப்பில் இன்றைக்கி நம்ம ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகிறோம், ஸோ டுடே வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் தான் அப்படிங்கிறத நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்றைக்கி ஃப்ளாட் ஓப்பனிங் தான். ஸோ நம்ம வந்து நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டேக்கு மேலே ஓப்பன் ஆகிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு கேண்டலே நம்ம நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டேவை வந்து பிரேக் பண்ணுறோம். அண்ட் ஆல்மோஸ்ட் 732 சொல்லக்கூடிய புல் மார்க்கெட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் நம்ம அச்சீவ் பண்ணுறோம். அண்ட் ஹென்ஸ் நம்ம அந்த இடத்த அச்சீவ் பண்ண உடனே செகண்ட் கேண்டிலே புல்ஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணி 732லேயே டிஃபெண்ட் பண்ணி மார்க்கெட்டை எகெயின் மேலே கொண்டு வராங்க. பட் ஒரு 10 நிமிஷம் ஹோல்ட் பண்ண பார்த்தாங்க. அதுக்கு அடுத்து பிஎஸ்சி எகெயின் நெகட்டிவ் ஓப்பனிங் ஆஃப் த டேல டிஃபெண்ட் பண்ணி எகெயின் 732க்கு கொண்டு வராங்க. 732 பிரேக் ஆகுது. அண்ட் அது புல் மார்க்கெட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பிரேக் பண்ண உடனே மார்க்கெட் 25,658ன்னு சொல்லக்கூடிய பியர் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் அச்சீவ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த புல் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து பியர் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஜோனை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரம், மார்க்கெட் ஒரு 12 மணி வரைக்கும் ஐ திங்க், ஆமாம் ஒரு 12:45க்கு 40 தான் வந்து அவங்க பியர் மார்க்கெட் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை அச்சீவ் பண்ணுறாங்க. ஓவராலாக மார்க்கெட் இது ஒரு நியூட்ரல் ஏரியான்றதையும் நான் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருப்பேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சாரி டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுற வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஒர்க் ஆகுறது இல்லைன்னு சொல்கிறீங்க. ஆக்சுவலாக வந்து ஐம் வெரி சாரி, நான் பீட்டா வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால லிங்க் ப்ராப்பராக ஒர்க் ஆகுறது இல்லைன்னு நினைக்கிறேன். இனிமேல் நான் டிஸ்கிரிப்ஷன் என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துட்றேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு லிங்க் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் குரூப்பில் நான் கொடுக்குற அப்டேட்ஸ் அண்ட் பசங்க போடுற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். எனிவே அண்ட் ஓவரால் மார்க்கெட் இந்த பியர் மார்க்கெட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை பிரேக் பண்ணதுக்கு அடுத்து ஃபஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ் 25,628 அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் அங்கே பிரேக் ஆகி அது கீழே ஸ்டேபிள் ஆகி மார்க்கெட்டு செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸை நோக்கி நகர ஆரம்பிச்சுது. பட் ஆல்மோஸ்ட் ஒரு 20 பாயிண்ட்டு அந்த இடத்துலேயே புல்ஸ் அதை டிஃபெண்ட் பண்ணி எகெயின் மேலே கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் நம்ம ஃபஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ்க்கு மேலே கூட போய் க்ளோஸ் பண்ணலை. பட் ஓவரால் மார்க்கெட்டுடைய மூவ் இன்னைக்கு இதுதான். ஸோ இன்னைக்கு மார்னிங்கே நான் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஸோ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிறோம், செல்புல கீழே மார்க்கெட் போகுது அப்படின்றது எல்லாமே. ஓவராலாக நம்ம செல்புல கீழே இன்ட்ராடே லெவல் டார்கெட் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் எந்த டவுட்ஸும் வேணாம். இன்ட்ராடே லெவல் டார்கெட்ஸ் எல்லாமே செல்புல கீழே அச்சீவ்டு. அண்ட் ஓவரால் மார்க்கெட் வந்து இப்போது செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸை அச்சீவ் பண்ணல. பட் ஓவரால் அந்த ரெண்டுக்கும் ஜோனுக்கும் நடுவில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. கடைசி நேரத்தில் ஒரு லாஸ்ட் ½ அன் ஹவரில் பியர்ஸும் அதாவது கால் சைடுமே வந்து பொசிஷன்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ண ஸ்டார்ட் பண்ணதுனால ஒரு லாஸ்ட் ஒரு 1 ஹவரில் மார்க்கெட் வந்து செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ் பக்கம் போக முடியாமல் அங்கேருந்து லைட்டாக ரெக்கவர் ஆனதை பார்த்தோம். ஸோ கொஞ்சம் லைட்டாக ரெக்கவர் ஆகி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆச்சு. இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தை குறிப்பிடணும். இந்த சாட்டர்டே சண்டே வீக்கெண்டில் நான் நிறைய பேர் சொல்கிறதையும் இந்த யூடியூப் சேனலில் சில வீடியோஸ்லாம் வந்து ரெக்கமெண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. என்ன அப்படின்னா மார்க்கெட் கூடிய சீக்கிரம் 26,000 அச்சீவ் பண்ணிடும், 26,300 வரைக்கும் போகும் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு திங், இதெல்லாம் தான் மேனிப்புலேஷன் நான் நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் 26,000க்கு போகலை, அதெல்லாம் செகண்டரி, அது ஃபர்தராக பேசலாம். பட் மார்க்கெட்டு இன்னைக்கு என்ன நடந்தது சினாரியோ, இந்த 26,000 பக்கம் போகாமல் ஏன் மார்க்கெட் வந்து 25,500 கீழே புஷ் பண்ண பார்த்தாங்க, ஸ்பாட்டு சொல்கிறேன். பட் ஓவரால் ஸ்பாட் இன்னைக்கு 25,500க்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு, அவங்க 500 கீழே க்ளோஸ் பண்ண விடலை. ஸோ அதுவும் இல்லாமல் நம்மளுடைய ஃபியூச்சர் சார்ட்டில் பேசணும் அப்படின்னா பியர் மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகிட்டோமான்னு கேட்டிங்கன்னா நோ. நம்ம பியர் மார்க்கெட்டுக்கு கீழே அட்லீஸ்ட் செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ் கீழேயாச்சும் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கணும். அப்போ பியர் மார்க்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு ஃப்ரைடே ஈவினிங் க்ளோஸ் வந்து புல் மார்க்கெட்டில் க்ளோஸ் ஆயிருந்தது. அது புல் மார்க்கெட்டுனே நமக்கு சாட்டர்டே சண்டே தான் தெரியுமே, ஏன்னா வேல்யூஸ் நம்ம லேட்டராக தான் கால்குலேட் பண்ணோம். அண்ட் ஸோ இப்போதைக்கு நம்ம க்ளோஸ் வந்து பியர் மார்க்கெட்டில் க்ளோஸ் கிடச்சிருக்கு. நாளைக்கு மார்னிங் நமக்கு ஓப்பன் கிடைச்சாலுமே ஈவினிங் வரைக்கும் நம்ம 25,658 கீழே மெயின்டைன் பண்ணி க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் பியர் மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகும். இல்லைனா செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸை தாண்டி மார்க்கெட்டு ஸ்டேபிள் ஆகும்போது நமக்கு அது புஷ் நோட்டில் நோக்கி நகரும். பியர் மார்க்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அது ஃபர்தராக நம்ம பேசிக்கலாம். பட் இந்த நியூஸு, இந்த சில விஷயங்கள் இந்த யூடியூப்பில் சொல்கிறது, அவங்க சொல்கிறது, இவங்க சொல்கிறது, இந்த ஆர்டிக்கல்னால் சில வெப்சைட்டில் எல்லாமே போடுவாங்க இந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் போகும். ஸோ இதெல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு நம்பாதீங்க. அட் த சேம் டைம் எனக்கு வந்து ஆப்லேயே ரெக்கமெண்டேஷன் வருது, ஒரு மாதிரி கால்ஸ் மாதிரி வருது, அதையுமே யாருமே ட்ரஸ்ட் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு திங். ஓகேங்களா? நீங்கள் அதாவது மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே ரெண்டா பக்கமும் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்றதான் நீங்கள் பார்க்கணுமே ஒழிய பிளைண்டாக நம்பி நேக்கட் பொசிஷன்ஸ் எடுக்கவே கூடாது. முக்கியமாக இன்ட்ராடேல பண்ணுறவங்க, இன்ட்ராடேல பிளைண்ட் ட்ரேடோ இல்லை நேக்கட் பொசிஷன்ஸை தயவு செஞ்சு எடுக்கவே எடுக்காதீங்க. ஜஸ்ட் வெயிட் ஃபார் யுவர் லெவல் செட்டப். உங்கள் செட்டப் பிரேக் ஆகுதா இல்லை மேக் ஆகுதுன்றதை பொறுத்து தான் நீங்கள் வந்து ஃபர்தராக ட்ரேடு போகணுமா வேணாமான்றதை முடிவு பண்ணணும். ஸோ சும்மா இன்ட்ராடேல நேக்கட் பொசிஷன்ஸ் எடுக்கிறது, பிளைண்டாக நம்பி எடுக்கிறது, லாஸ் ஆகுது எல்லாமே எதுவுமே வேணாம். பட் ஓவரால் இன்னைக்கு யாருமே லாஸ் பண்ணலை. குரூப் எல்லாருமே நல்ல ப்ராஃபிட் தான், எல்லாருமே புட் சைடு தான் ட்ரேடு போயிருந்தாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் தட். சூப்பர் ஃபைன். அண்ட் இன்னையோட க்ளோஸ் இது ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாட் டு பாசிட்டிவ் க்ளோஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு மார்க்கெட் நம்ம டியூஸ்டே மார்க்கெட்டில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங் என்னன்றதை நம்ம பேசிடலாம். ஸோ டியூஸ்டே
மார்க்கெட்டில் டியூஸ்டே மார்னிங் வந்து நமக்கு பாசிட்டிவ் ஓப்பனிங்கிறது 25,632, நெகட்டிவ் ஓப்பனிங் 25,558. ஃபர்ஸ்ட் நம்ம அப்சைடு பேசணும் அப்படின்னா பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சாலுமே மார்க்கெட்டை எகைன் 25,658ன்னு சொல்லக்கூடிய அந்த பியர் மார்க்கெட்டுக்கு மேலே நம்ம போகாமல் அது கீழே வச்சிருந்து க்ளோஸ் பண்ணால் தான் பியர் மார்க்கெட் ஸ்டேபிள் ஆக முடியும். ஸோ பெட்டர் 25,658 நமக்கு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகலாம். அந்த இடத்துல பியர் டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். இஃப் இட் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா 25,732 பிஎஸ் டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு ஸ்பாட் வந்து 25,500 கீழே க்ளோஸ் பண்ண விடாமல் ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ராடேல 732க்கு மேலே நம்ம தொடர்ந்து மேலே போகணும் அப்படின்னா புல் மார்க்கெட்டில் ஸ்டேபிள் ஆகணும்னா ஒன்று செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ் சொல்லக்கூடிய 25,832க்கு மேலே நம்ம ஸ்டேபிள் ஆகணும். அப்படி இல்லைனா டியூஸ்டே மார்னிங் நம்ம 732க்கு மேலே போனோம் அப்படின்னா வெனஸ்டே நம்ம 732க்கு மேலே கன்சிக்யூட்டிவாக அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸை கிடைச்சா மட்டும் தான் நம்ம புல் மார்க்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போதைக்கு 25,658 732 ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. ஸோ இதை தாண்டி மார்க்கெட் ஒருவேளை இன்ட்ராடேல மூவ் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ் 25,758, செகண்ட் இன்ட்ராடே டிஃபென்ஸ் 25,832 நம்ம தாண்டுற பட்சத்தில் மார்க்கெட் அதோடைய புல் மார்க்கெட் பொசிஷனலான 25,982 நோக்கி நகர ஆரம்பிக்கும். ஸோ இது அப்சைடு சினாரியோஸ். ஸோ டவுன் சைடு பேசணும் அப்படின்னா நெகட்டிவ் ஓப்பனிங் 25,558. ஸோ நெகட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சது அப்படின்னா மார்க்கெட்டு அது டவுன் சைட் பொசிஷனல் நோக்கி 25,432 நோக்கி அதை நகர ஆரம்பிக்கும். அப்படி நகரும்போது 25,528ம் 25,462மே ஒரு முக்கியமான இன்ட்ராடே டிஃபென்ஸாக ஆக்ட் ஆகும். அண்ட் சம்டே இப்போ ஒரு 2-3 மாதமாக பார்த்துட்டு இருக்கேன் மார்க்கெட் ஒரு பொசிஷனல் லெவலில் அச்சீவ் பண்ண போகிற பட்சத்தில் அது பொசிஷனல் லெவலில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் நோக்கி நகரும்போது ஒரு 20-30 பாயிண்ட்டுக்கு முன்னாடியே வந்து டிஃபெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நாளைக்கு ஒரு வேறு நெகட்டிவ் ஓப்பன் கிடச்சி மார்க்கெட் இன்ட்ராடே டிஃபென்ஸை தாண்டி போகும்போது பொசிஷனல் கிட்ட போகும்போது முடிஞ்ச அளவுக்கு அந்த 462 கிட்டையும் உங்களுடைய பொசிஷனை கவர் பண்ணுறதோ இல்லை ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கிறதோ ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ பொசிஷனல் வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு பிளைண்டாக வெயிட் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த இடத்துக்கு போகும்போதே புல்ஸ் வந்து அதை எப்படி சொல்கிறது டிஃபெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஒரு பை ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதை பிரேக் பண்ணுற பட்சத்தில் நம்ம பியர் மார்க்கெட் எண்டிங் பாயிண்ட் 25,228 நோக்கி நகருவோம். ஸோ ஓவரால் வேல்யூஸ் இதுதான். ஸோ ஹோப் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். புரியல அப்படின்னா ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள். பர்சனலாக கூட நான் ஒரு இதை நான் கிளியராக கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஓகே, ஓஏ டேட்டா ஒன்ஸ் பார்த்துருவோம். ஓஏ டேட்டா பொறுத்த வரைக்குமே கடைசி நேரத்தில் வந்து பயந்து பொசிஷன்ஸை கவர் பண்ணிட்டாங்க தான் சொல்லணும். கிட்டத்தட்ட அவங்களுடைய பொசிஷன்ஸ் 25,500 வரைக்குமே கவர் ஆகியிருக்கு. அண்ட் முக்கியமாக மேலேயும் சில இடத்துல கவர் பண்ணியிருக்காங்க. மேலே எந்த இடத்துலேருந்து கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பொசிஷனரில் குறிக்கிற ஏரியா 25,400 அங்கேருந்து ஆல்மோஸ்ட் 250 வரைக்குமே அது பியர் மார்க்கெட்டோடைய எண்டிங் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பியர் மார்க்கெட்டோட எண்டிங் பாயிண்ட்டு அந்த ரேஞ்ச் வரைக்குமே அவங்க வந்து கவர் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து இன்றைக்கி நடந்த விஷயம், இன்றைக்கி கடைசி நிமிஷத்தில் நடந்த விஷயம் இது எல்லாமே ஒரு இன்ட்ராடே ஆக்டிவிட்டியாக தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் ஓப்பனிங்கை பொறுத்து இது எல்லாமே மாறக்கூடும். ஸோ பியர் சைடு பேசணும் அப்படின்னா பிஎஸ் இப்போதைக்கு 25,400 தான் வீக்காக இருக்காங்க. ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா இப்போதைக்கு அவங்க மார்க்கெட்டை பொசிஷனல் வரைக்குமே கொண்டு போகலான்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அண்ட் புல்ஸ் பொறுத்த வரைக்குமே ஓவராலாக புல்ஸ் வீக்காக தான் இருக்காங்க. ஸோ பிஎஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அண்ட் பாசிட்டிவ் ஓப்பனிங் கிடைச்சாலுமே 658 தாண்டது சிரமம், அதை தாண்டினாலுமே 732 தாண்டது ரொம்பவே சிரமம். அதுக்கு மேலே இன்ட்ராடேல அது போச்சுன்னா நம்ம ஃபர்தராக இன்ட்ராடே வேல்யூஸை குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். எந்த டவுட்ஸாக இருந்தாலுமே நம்ம குரூப்பில் பார்த்துக்கலாம். அண்ட் ஓவரால் மார்க்கெட் இன்னைக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் போஸ்ட் மார்க்கெட். அண்ட் ஃபர்தர் நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.